ருத்துஜா அண்ட் இது என்னோட மச்சி வினு. ஸோ நானும் அவளும் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பண்ணைக்கு தான் முதலாவது வீடியோ எடுக்கிறதுக்கு போனாங்க. பண்ணை முதல் இருந்த மாதிரி இல்லை, இப்போ நிறைய டிஃப்ரென்ஸோடு இருக்குது. நிறைய வருஷமாக நானும் அவளும் போகிற ஒரு இடம் பண்ணை தான். ஆனால் பண்ணை இப்போ ஒருத்தவங்க குத்தகைக்கு எடுத்ததால் பண்ணையில் நிறையவே மாறிட்டு. முதலும் நிறைய பேர் வருவினோம், பட் இப்போ வர அளவுக்கு முதல் வாரையில் இப்போ நிறைய ஆக்கள் வருவினோம். ஏனென்றால் பண்ணையில் கடை பண்ணையில் இருக்குது. இப்போ முதல் பண்ணையில் கடை இருக்கிறதில்ல, ஆனால் இப்போ பண்ணையில் நிறைய சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது. முதலெல்லாம் சுண்டல் வண்டி தான் நிற்கும், ஆனால் இப்போ எல்லாமே உள்ளேயே போட்டிருக்காங்க. கஃபே மாதிரி நிறைய திறந்துருக்காங்க. இந்த கஃபேயில் ரோஸ் வடை இருக்கும், அதே மாதிரி கோப்பியும் நல்லா இருக்கும். இங்கே குட்டீஸ் விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சரக்கேஸ் இருக்குது, மற்றது 3D கேமும் இங்கே இருக்குது. மற்ற ஏரோப்ளேனில் சுற்றுற மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு 300 ரூபா பே பண்ணிவிட்டு சுற்றலாம். நாங்கள் நின்ற டைமில் யாரோ பறை அடித்து பழைய கொண்டு வந்தாங்களா, இல்லாட்டிக்கு யூடியூபுக்கு வீடியோ எடுத்தாங்களா தெரியல. அப்புறம் பசித்ததால் சுண்டை கடைக்கு போனாங்க. அங்கே சுண்டல் இல்லை, அதால் வடையும் பஜ்ஜியும் மற்றது வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகாய் பஜ்ஜியும் வேண்டினாங்க. வெட்டின வடை நல்லா இருந்தது, ஆனால் மிளகாய் பஜ்ஜி கொஞ்சம் முறைப்பாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. வாழைக்காய் பஜ்ஜியும் அதோட சம்பளம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்றதால போட்டிக்கு முன்னால் அண்ணா அந்த கடையில் போய் 3 பொண்டக்கோன் வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ரைஸை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இனி என்னோடய யூடியூப்பில் நான் vlogs அப்லோட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.